ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழ் பார்க்க போகிறோம். வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதே தென்னாட்டு சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் வருவாங்க. தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். வங்க சிங்கம் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து பாருங்க, 8 தொகை நூல்களுள் ஒன்று வந்து என்ன அப்படிங்கிறாங்க. புறநானூறு. இது வந்து கேள்வி வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆப்ஷன் வந்து எல்லாமே 8 தொகை நூல். அதில் ஒன்று மட்டும்தான் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று வந்து திருக்குறள் வரும். ஸோ நமக்கு வந்து என்ன கேள்வியாக இருந்திருக்கணும் அப்படின்னா 8 தொகை நூல்கள் வந்து அல்லாத ஒன்று என்ன அப்படின்னு வந்தால் தான் நமக்கு வந்து திருக்குறள் வரும். ஏன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ மொத்தம் வந்து 8 நூல்கள் இருக்கும் 8 தொகையில். நமக்கு அதில் திருக்குறள் மட்டும்தான் வந்து ஆட் ஒன்றா வந்து இருக்குது. ஏன்னா திருக்குறள் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து திருக்குறள். ஸோ கேள்வி வந்து தவறு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து எல்லாமே வந்து 8 தொகை நூல்கள். இதில் திருக்குறள் மட்டும்தான் வந்து 8 தொகை நூல்களில் வந்து இல்லாத ஒன்று. ஸோ வந்து கேள்வி வந்து இது தவறு அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் அப்படிங்கிறாங்க. நூல்களை பற்றி தான் வந்து அதிகம் அதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் அப்படின்னா வந்து நூல்களை பற்றி. ஸோ நமக்கு உள்ள பிரதமர்கள்லேயே வந்து நீண்டகால ஒரு பிரதம அமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா வந்து நேரு அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதை இதில் ரீகால் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வினா, நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் நூல்களை பற்றி வந்து அதிகம் வந்து கூறுகிறார் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, பட்டினம், பாக்கம் என்று அழைப்பது வந்து எது அப்படின்னா வந்து கடலை அடுத்து இருக்கும் பெயர்கள் தான் பட்டினம், பாக்கம் அப்படின்னா. கடலை அடுத்து வந்து இருக்கும் பெரிய ஊர்களை தான் வந்து பட்டினம் அப்படிம்பாங்க. கடலுக்கு பக்கத்தில் இருக்க சிறிய ஊர்களை வந்துன்னா பாக்கம் அப்படிம்பாங்க. அதுவும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பட்டினம், பாக்கம் என்று அழைக்கப்படுவது வந்து கடலை அடுத்து இருக்கும் வந்து ஊர்கள். ஸோ நமக்கு நெய்தல் அப்படின்னா வந்து கடலும் சார்ந்த இடம் தான் வந்து நெய்தல் வரும். அதில் பட்டினம், பாக்கம் என்பது கடலை அடுத்து இருக்கும் ஊர் பெயர்கள். அடுத்து பாருங்க, தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. இது வந்து எந்தெந்த பீரியடில் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து சுதந்திர தினம் கிடைக்கும் போது வந்து 1947 சுதந்திரம் கிடைக்கும் போது ஓமந்தூரார் தான் வந்து சிஎம் வந்து இருந்திருப்பாங்க. ஓமந்தூராருக்கு முன்னாடி தான் வந்து பிரகாசம் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. 46, 47 பீரியடில் தான் வந்து பிரகாசம் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ 44 கிடையாது, 46 to 47 வந்து பிரகாசம் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓமந்தூராருக்கு அப்புறம் தான் குமாரசாமி வந்து 49, 46 to 47 வந்து பிரகாசம் வந்திருப்பாங்க. 47 to 49 வந்து ஓமந்தூரார் ராமசாமி வந்திருப்பாங்க. 49 to 52 யார் இருப்பாங்க அப்படின்னா குமாரசாமி வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. 52 to 54 வந்து ராஜாஜி வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துன்னா 54லேருந்து 63 வரையும் 9 ஆண்டுகள் வந்து காமராஜர் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அந்த ஆர்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரகாசம், ஓமந்தூரார் ராமசாமி, குமாரசாமி, ராஜாஜி, காமராஜர். அந்த ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இயர் ரொம்ப முக்கியம். இதில் மாற்றி கொடுத்துறது வந்து ஒன்று தான். ஓமந்தூராருக்கு முன்னாடி தான் பிரகாசம் வருவாங்க, கரெக்டு. ஆனால் 46 to 47 தான் வந்து பிரகாசம் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. 1949 குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார், கரெக்டு தான். ஏன்னா 47லேருந்து 49 வரையும் யார் சொன்னால் ஓமந்தூரார். அவர் 49லேருந்து 52 வரையும் வந்து குமாரசாமி தான் இருந்திருப்பாங்க, கரெக்டு. 1954 காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், கரெக்டு. ஏன்னா 1954 to 1963 தான் காமராஜர் சிஎம்மாக இருந்தார்னு சொன்னோம். 1947 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா அவர் 1946 to 47 தான் அவரோட பீரியடு. 47லேருந்து ஓமந்தூரார் ராமசாமி, கரெக்ட். ஏன்னா 1947 to 49 அந்த இயர் ரொம்ப முக்கியம், அந்த பீரியட் ரொம்ப முக்கியம். அப்போல்லாம் வந்து 2 years தான் மேக்ஸிமமாகவே இருந்திருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கேட்டிருக்கிறது வந்து தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதில் ராங்காக இருக்கிறது வந்து என்னென்னா 1947 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார், அப்போ தான் தவறான விடை. அடுத்து பாருங்க, யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதியமான் அவர்களின் காலத்தில் தான்.
யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது அப்படின்னா வந்து அதியமானோட முன்னோர்கள் காலத்திலிருந்து தான் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. உள்ளது சிதைப்போர் உளரணப்படார், இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறுந்தொகை அப்படிங்கிறாங்க. உள்ளது சிதைப்போர் உளரணப்படார், இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து என்னென்னா குறுந்தொகை. குறுந்தொகை அப்படின்னாலுமே வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று தான் குறுந்தொகை. அதன் அடிவரையறை என்ன 4 to 8. இதை தொகுத்தவர் வந்து யார் அப்படின்னா வந்து பூரிக்கோ. மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 401 பாடல்களை கொண்டதான் வந்து குறுந்தொகை. அது ரொம்ப முக்கியம். குறுந்தொகையை தொகுத்தவர் வந்து என்ன பூரிக்கோ. மொத்த பாடல்கள் எத்தனைன்னா 401 பாடல்கள். பாடல்களின் அடிவரையறை வந்து என்னென்னா 4 to 8 அடிவரையறை வந்து இருக்கும். நமக்கு வந்து என்ன கேள்வி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து உள்ளது சிதைப்போர் உளரணப்படார், இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அப்படின்னாங்க. யாருடைய இதில் அப்படின்னா சச்சிதானந்தன். கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அப்படிங்கிறாங்க சச்சிதானந்தன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இந்த தொடரை பாடிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இந்த தொடரை பாடிய கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன சொல்கிறாங்க? புரட்சி கவி, பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், புதுவை கவிஞர், இயற்கை கவிஞர், இதெல்லாம் பாரதிதாசனுக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள். அதை நோட் பண்ணிக்கங்க, கேட்பாங்க. இதை அடிக்கடி கேட்ட கேள்வி பார்த்துங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இந்த தொடரை பாடிய கவிஞர் பாரதிதாசன். அடுத்து பாருங்க. அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படிங்கிறாங்க நாமக்கல் கவிஞர். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் அவர்களை தான் குறிப்பிடுவாங்க. ஸோ அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர். நடுவண் அரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னா வந்து 1978. நடுவண் அரசு எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னா வந்து 1978. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிறாங்க பாண்டித்துரையார். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வந்து பாண்டித்துரையார். பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை அப்படிங்கிறாங்க. பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை. இன்ஸ்டிங்க்ட் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் வந்து எது அப்படின்னா வந்து இயற்கை அறிவு அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டிங்க்ட் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் வந்து என்னன்னா இயற்கை அறிவு. தாவர பெயர்கள் வந்து பாருங்கள். மூங்கில் அப்படின்னா இலை, வேப்பம்னா தலை, கமுகம்னா கூந்தல், நெல் அப்படின்னா வந்து தாள். மூங்கில்னா இலை, வேப்பம் தலை, கமுகம்னா கூந்தல், நெல் அப்படின்னா தாள். இது பாரதிதாசன் அவர்களோட தான். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும்னா நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கண்ணதாசன் அவர்கள் தான். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றது கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படி சொன்னது யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ 4 கேள்வி வந்து ஒரே பொறுத்துக்காக கொடுத்துட்டாங்க, நல்லா பார்த்துங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிறது கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் இது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் எல்லாமே. பண்டை தமிழர் எருது விடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் அப்படின்னா ஏறு தழுவுதல். அதில் தான் பண்டை தமிழர் எருது விடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் அப்படிங்கிறாங்க ஏறு தழுவுதல். வினையே ஆடவர்க்கு உயிர் என கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறுந்தொகை அப்படிங்கிறாங்க. வினையே ஆடவர்க்கு உயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. குறுந்தொகை இப்போ தான் பார்த்தோம். தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 401. அடிவரையிலிருந்து 4 to 8. புலவர் பலரால் உரையாசிரியர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னாலும் குறுந்தொகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அப்படின்னாலும் வந்து குறுந்தொகை அதுதான் வரும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வினையே ஆடவர்க்கு உயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. 8 தொகை நூல்களில் ஒன்று தான் குறுந்தொகை. உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் அப்படின்னாங்க. இவரோட பாடல்கள் வந்து கவிமணி கூட வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க, அதையும் பார்த்துங்க. உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாரசீக கவிஞர் அப்படிங்கிறாங்க. அறிவு உண்டாகுக என அரவண அடிகள் வந்து வாழ்த்தியிருப்பாங்க. அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார் அப்படின்னா வந்து அரவண அடிகள். அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் அரவண அடிகள். உலக தமிழுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யார் அப்படின்னா வந்து நோம் சாம்சுகி அப்படிங்கிறாங்க. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்றவர் வந்து நோம் சாம்சுகி அப்படிங்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து இவரை பற்றின கண்டென்ட் வந்து 11th புக்கில் அதிகம் இருக்கும், பார்த்துங்க. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் நோம் சாம்சுகி. தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து வரத நஞ்சையப்ப பிள்ளை. தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் வரத நஞ்சையப்ப பிள்ளை. இதே குற்றால குறவஞ்சி அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர் வருவாங்க. தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் வரத நஞ்சையப்ப பிள்ளை. டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துங்க. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து 10. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் 10. 8 தொகை நூல்களுள் ஒன்று தான். அதில் வந்து இது வந்துன்னா புறப்பாடல் அப்படிம்பாங்க. ஏன்னா அகப்புறப்பாடல், புறப்பாடல், அகப்பாடல்னு இருக்குது. அதில் வந்து இது வந்துன்னா புறப்பாடலில் வரும் 10. புறநானூறில் 2 தான் புறப்பாடல் வந்து ஒன்று வரும். ஒன்று புறநானூறும், ஒன்று 10. அகப்புறப்பாடல் அப்படின்னா வந்து பரிபாடல் வந்து வரும். மற்ற 5 நூல்கள் வந்து அகநூல்களில் வந்துடும். ஸோ அதையும் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. நம்ம கேள்வி என்னென்னா தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் 10. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை யார் பாராட்டினார் அப்படின்னா ஜீவானந்தம் அவர்கள். தேசியம் காத்த செம்மல் என பாராட்ட பெற்றவர் வந்து முத்துராமலிங்க தேவர். அப்படின்னு பாராட்டினது யார் அப்படின்னா திருவிக்கா. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்தேன். அதனால ஏ ஆப்ஷனில் வந்து நமக்கு திருவிக்கா இருக்காங்க. பாராட்ட பெற்றவர் முத்துராமலிங்கர். தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் திருவிக்கா. கேள்வியை நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன்னா குழப்பத்துக்காகவே ஏ ஆப்ஷனில் திருவிக்கா வச்சுருக்காங்க. நான் என்ன சொன்னோம், தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் வந்து சொன்னோம். இதே முத்துராமலிங்க தேவர் வந்து திருவிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தேசிய காத்த செம்மல் என பாராட்டினார் அப்படிங்கிறாங்க. நமக்கு கேள்வி பாராட்டு பெற்றவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. நல்லா கேள்வியை வந்து கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. தன்னேர் இல்லாத தமிழ் இதோட இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து தண்டி அலங்காரம் அப்படிங்கிறாங்க. தன்னேர் இல்லாத தமிழ் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன, தண்டி அலங்காரம். உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1632 அப்படிங்கிறாங்க. உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு 1632. நெடும்புணலூல் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற. இது எந்த அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னா பிரிதி மொழிதல் அணி அப்படிங்கிறாங்க. நெடும்புணலூல் வெல்லும் முதலை அடும்புணலும் நீங்கின் அதனை பிற. இதில் பயின்று வந்துள்ள அணி பிரிதி மொழிதல் அணி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் வந்து உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் வந்து உடுமலை நாராயண கவி. ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து அறவுரை கோவை அப்படிங்கிறாங்க. ஸோ அறவுரை கோவை அப்படின்னாவே நம்ம என்ன சொன்னோம், முதுமொழி காஞ்சியை தான் வந்து அதோட சிறப்பு பெயர் தான் அறவுரை கோவை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. ஸோ ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அறவுரை கோவை. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு தான் வந்து சொல்கிறாங்க. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. தாயமானவரின் மனைவியின் பெயர் என்னன்னா மட்டுவார் குழலி அப்படின்னா. தாயமானவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி.
பிரபந்தம் அப்படின்னா வந்து நன்கு கட்டப்பட்டது என்பது வந்து பொருள். பிரபந்தம் என்பதன் பொருள் வந்துன்னா நன்கு கட்டப்பட்டது. 17 என்ற எண்ணுக்கான சரியான தமிழ் எண் என்ன அப்படின்னா 1க்கு வந்து க அப்படின்னு வந்து 7க்கு வந்து ஏ அப்படின்னு வரும். ஸோ வந்து டி ஆப்ஷன் தான் வந்து 17க்கு வந்து கரெக்டான ஆன்சர். நாலடியார் இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து விளம்பி நாகனார் அப்படிங்கிறாங்க. தவறு. சமண முனிவர்கள் தான் வந்து நாலடியாருக்கு வந்து வருவாங்க. நான்மணி கடிகை தான் வந்து விளம்பி நாகனார் வருவாங்க. ஆன்சர் கீழே தவறாக கொடுத்துருக்காங்க. நாலடியார் நூலின் ஆசிரியர் யார் வந்து சமண முனிவர்கள் பாடிய பலரோட தொகுப்பு தான் வந்து நாலடியார் அப்படிம்பாங்க. ஸோ நான்மணி கடிகை தான் வந்து விளம்பி நாகனாரோட ஆசிரியர். நான்மணி கடிகையின் ஆசிரியர் தான் வந்து விளம்பி நாகனார். ஸோ நமக்கு ஆன்சர் தவறாக இருக்குது. நாலடியார் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சமண முனிவர்கள் தான் வருவாங்க. நாலடியாரை என்ன சொல்லுவாங்க, ஒரு குட்டி திருக்குறள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கேட்டிருக்காங்க, நாலடியாரை வந்து குட்டி திருக்குறள் அப்படிம்பாங்க. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் யார் அப்படின்னா கவிமணி. இப்போ தான் பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் லைனு சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்றவர் யார் அப்படின்னு பொறுத்துக கொடுத்துருந்தாங்க கவிமணி. ஸோ ஒரு கேள்வி தெரியலை அப்படிங்கிற தமிழை மட்டும் அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு கண்டிப்பாக அந்த கேள்வி வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது வரையும் தெரியாத ஒரு ஆன்சர் தெரியலை அப்படிங்கிற மார்க் பண்ணிடாதீங்க. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்றவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை எது அப்படின்னா வந்து நாட்டுப்புற பாடல்களை தான் சொல்கிறாங்க. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை வந்து நாட்டுப்புற பாடல்கள். களிப்பா அப்படின்னா எந்த ஓசை உடையது அப்படின்னா வந்து துள்ளலோசை உடையதான் களிப்பா. இதே வெண்பா அப்படின்னா செப்பலோசை உடையது. ஆசிரியப்பா அகவலோசை உடையது. வஞ்சிப்பான தூங்கலோசை உடையது. களிப்பா தான் வந்து துள்ளலோசை உடையது. அடுத்து பாருங்கள், பட்டியல் 1, 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஈரி வலை அப்படின்னா வந்து வினைத்தொகை. மாமலைனா உரிச்சொற்தொட. தன்குடை பண்புத்தொகை. கை ஏந்தின 7ஆம் வேற்றுமை தொகை. ஸோ நமக்கு வந்து என்ன வினைத்தொகைனா வள்ளினம் மிகாது. உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா கூட அதை வச்சாவது அந்த வினைத்தொகை எழுதிருங்க. ஈரிவலை அப்படின்னா வினைத்தொகை. மாமலைனா உரிச்சத்தொட. தன்குடை அப்படின்னா பண்புத்தொகை. கை ஏந்தி அப்படின்னா 7ஆம் வேற்றுமை தொகை. இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள். இன்புற்றார் எய்தும் சிறப்பு குறள் கொடுத்துருக்காங்க. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது வந்து திருக்குறள். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். நாலடியாரை வந்து குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. குளவி என்பதன் பொருள் அப்படின்னா வந்து குழந்தை அப்படின்னா. குளவி அப்படின்னா வந்து குழந்தை. பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் அப்படின்னா வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய கவிஞர் யார், தேசிய தலைவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். இப்போ தான் பார்த்தோம், தென்னாட்டு சிங்கம் அப்படின்னாலும் முத்துராமலிங்க தேவர், பிரணவ கேசரி அப்படின்னாலும் முத்துராமலிங்க தேவர், தேசியம் காத்த செம்மல் என பாராட்ட பெற்றவர் அப்படின்னாலும் முத்துராமலிங்க தேவர். உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னா குளோரோஃப்ளூரோ கார்பன். இதான் ஓசோன் மண்டலத்தை வந்து சிதைக்கும் அப்படிம்பாங்க. உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னா வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன். வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும். வசனடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் வந்து பரிதிமார் கலைஞர். கேட்டிருக்காங்க, வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். அப்படி பாராட்டியவர் யார்? பரிதிமார் கலைஞர். டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரியார். அதை நோட் பண்ணிக்கோங்க. கலாவதி, ரூபாவதி, நாடகவியல், மானா விஜயம் இதெல்லாம் அவருடைய நூட்கள். பொறுத்துக. இது வந்து நேரு வந்து அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து நூல்கள் பற்றின படிப்பை வந்து சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த நூட்கள் எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க நேரு அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதத்தில். அந்த இதை தான் ஒரு பொறுத்துகாவாக கொடுத்துருக்காங்க. டால்ஸ்டாய் அப்படின்னா வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் தான் டால்ஸ்டாய் வருவாங்க. பெர்னட் ரஷஸ் அப்படின்னா வந்து சிந்தனையாளர், கல்வியாளர் அப்படிங்காங்க. கிருபாலினி அப்படின்னா வந்து விஸ்வபாரதியில் வந்து பணிபுரிந்த பேராசிரியர். பிளேட்டோ அப்படின்னா வந்து கிரேக்க சிந்தனையாளர் தான் பிளேட்டோ அப்படிங்கிறாங்க.
டால்ஸ்டாய்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், பெர்னட் ரசஸ் அப்படின்னா சிந்தனையாளர் கல்வியாளர், கிருபாலினி அப்படின்னா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர், பிளேட்டோ அப்படின்னா வந்து கிரேக்க சிந்தனையாளர். நடு திராவிட மொழிகளில் ஒன்று வந்து எது அப்படின்னா வந்து கோயா அப்படிங்கிறாங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி பார்த்துங்க. அதில் வட திராவிட மொழி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 3 தான் இருக்கும். அதுவும் தென் திராவிட மொழிகளும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இல்லாததான் நடு திராவிட மொழி வரும். ஸோ அது ரெண்டும் ஈஸி, அதை நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இது நம்ம கேள்வி என்ன, நடு திராவிட மொழிகளில் ஒன்று வந்து என்னென்னா கோயா. இதில் குரூக் மால்டோ வந்து வட திராவிட மொழியில் வந்து வரும். கொரகா அப்படிங்கிறது வந்து தென் திராவிட மொழியில் வரும். ஸோ நடு திராவிட மொழி தான் வந்து கோயா. ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து தாய்மார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 1938 நவம்பர் 13 தான் வந்து வழங்கியிருப்பாங்க. லாஸ்ட் குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வந்து வழங்கிய ஆண்டு என்னன்னு கேட்டிருந்தாங்க. 1938 நவம்பர் 13. நமக்கு இதில் என்ன கேள்வினா, அந்த பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா தாய்மார் அப்படிங்கிறாங்க. பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்று எதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அறிவையும் சுயமரியாதை ரெண்டும் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அறிவும் சுயமரியாதையும் தான் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவர் பெரியார். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பெரியார் தம் வாழ்நாளில் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டு ஆற்றினார் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் நடத்திய இதழ்கள்லாம் பார்த்துங்க, கேட்டிருக்காங்க. புரட்சி, குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, ரிவோல்ட், இதெல்லாம் வந்து அவர் நடத்திய இதழ்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் என்ன கேள்வி அப்படின்னா, பெரியார் தம் வாழ்நாளில் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். அடுத்து ஒரு தவறான தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழக பொருட்கள் வந்து சீனாவில் வந்து விற்கப்பட்டன அப்படிங்கிறாங்க. சீனத்து பட்டம் சர்க்கரையும் தமிழகத்துக்கு வந்து இறக்குமதி ஆயின அப்படின்னாங்க. கரும்பு வந்து சீனாவிலேருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. ஸோ அதியமானோட முன்னோர்கள் தான் பயிரிட்டாங்க, சீனாவிலேருந்து பார்த்தோம். ஸோ இறக்குமதி அப்படின்றது பட்டுலாம் வந்து இறக்குமதியில் தான் வரும். ஸோ அதுவும் கரெக்ட் தான். பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் வந்து புறநானூறு வந்து கிடையாது. பட்டினப்பாலையில் தான் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி அதிகம் குறிப்பிட்டிருப்பாங்க. பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலையில் வந்து புகார் நகரத்தில் நடந்த ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி அதிகம் குறிப்பிட்டிருப்பாங்க. நமக்கு புறநானூறு வந்து வராது. ஸோ இதுதான் வந்து தவறானது. மெயினாக இறக்குமதி ஏற்றுமதி பற்றி எந்த நூல் வந்து குறிப்பிடுது அப்படின்னா வந்து பட்டினப்பாலை தான் குறிப்பிடுது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தவறான தொடருங்கிறது சி ஆப்ஷன் தான். ஜஸ்ட் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. ABDA. தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன. சீனத்து பட்டம் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின. கரும்பு சீனாவிலேருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. ஸோ இது 3மே கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.